ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இன்றைக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரத்துல நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செய்ய கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இருக்கிற தேவப்பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக நாம் இருக்கிறோம். சபை இருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அல்லேலூயா. சபை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவின் வாசஸ்தலமாக இருக்கிறோம். பரிசுத்தாவின் வாசஸ்தலமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளே ஆயத்தம் பண்ண வேண்டும். என்னன்னு சொன்னால், நாம் முதல்ல பாவிகளாக தான் இந்த உலகத்துல எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே பாவிகளான மனுஷர்கள் தான். நாம் நம்மை அவருக்கு பிரியமானவர்களாக மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் பரிசுத்தமுள்ளவர். தேவன் பெர்ஃபெக்ட் ஆனவர். மனுஷன் பெர்ஃபெக்ட்டும் கிடையாது, முழுவதும் அன்பெர்ஃபெக்ட்டும் கிடையாது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பிசாசானவனுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டார். அவன் நரகத்துக்கு தான் போறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. நம்மள நடுவுல வச்சிருக்கிறார். ரட்சிப்பின் பாதையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அவருக்கு பிரியமானபடி அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்காக நாம ரெடி ஆகிறது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ வேண்டியது தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. ஒருத்தர் அன்பு கூற வேண்டியது தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்குது. அல்லேலூயா. தன் ஜீவனையும் வெறுத்து அவரை சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அல்லேலூயா. நாமே வெறுத்து அவர்தான், அவருடைய சித்தம் தான் நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி முன்னோக்கி செல்ல வேண்டும். அல்லேலூயா. பின்னான பழைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை விட்டு முன்னான ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி நமக்கு பரம பந்தய பொருளை இயேசுக்குள் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒரு பந்தய பொருளுக்காக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு வைக்கிறோட அதை செய்ய வேண்டுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. எல்லாரும் இயேசு கிறிஸ்து பற்றி இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு வகையில தங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா இது இந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணா, இப்ப நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம் அப்படின்னா, பழகிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலுமே, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு அது மசில் மெமரி, நம்ம மனசுல அது பதிஞ்சிரும். சில நேரம் நம்ம எப்பவுமே போற வழியிலயும் மறந்து போயிருவோம். வேற இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம எப்பவும் போற வழியில அந்த வழியிலேயே நம்ம போயிருவோம், தப்பான வழியில போயிருவோம். அப்போ அது என்ன காரணம்னா மசில் மெமரி தான். நம்ம யார் கூட இருக்கிறோமோ, என்ன அதிகமா செய்யறோமோ அது நம்ம மைண்ட்ல செட் ஆயிரும். நம்ம அதை அதை நமக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருவோம். அல்லேலூயா. அது போல இயேசு கிறிஸ்து கூட அதிகமாக நெருங்கும் பொழுது அவருக்குள் இருந்த அந்த வாசனை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அவருக்குள் இருக்கிற வாசனை ரட்சிப்பவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும், மரித்து போவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்குள் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த கனெக்ஷன் தான் பாவத்தை தூரம் தள்ளுகிறது. அல்லேலூயா. இப்போ பாவம் போகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நாமம், அவருடைய பேரு என்ன அப்படின்னா, இயேசு அப்படின்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான நாமம் அப்படின்னு சொல்லி, அது ஆட்டுக்குட்டியால இருக்க என்று வேறு யாருக்கும் சொல்லப்படாத நாமம்னு சொல்லி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, 19ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இந்த யோவானுக்கு தெரியுங்க, அவருடைய பேரே தேவனுடைய வார்த்தை என்பதுதான். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலே அதுதான் எழுதுகிறார். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாரு, ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால, அவரும் நம்மளும் ஐக்கியமா இருக்கிறதுனால, அவருக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியங்களும் நமக்கு வெளியே தெரிகிறது. இதே உலக மனுஷனுக்கு அது தெரியாது. அல்லேலூயா. அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டியோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். ஆட்டுக்குட்டியோட மனைவி யாருக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டால்? ஆட்டுக்குட்டியானவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, அவரு போல பரிசுத்தமா இருப்பதற்கு, அவருக்குள் வாழ்வதற்கு, அவர் அந்த சிலுவையில செஞ்ச தியாகத்தை நினைவு கூர்ந்து அவரை துதி செய்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு நம்ம ரெடி ஆகிறோம். அல்லேலூயா. அவர் கூட இருப்பதுதான் மெயினான ஒரு டெஸ்டினியே தவிர, இந்த உலக வாழ்க்கை மெயினான டெஸ்டினி இல்ல. வேலை பார்க்கறது முழுமையான டெஸ்டினி இல்ல. சம்பளம் வாங்குறது முழுமையான டெஸ்டினி இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இதெல்லாம் ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்திருக்கிறார். அங்க போய் நித்தியமாக அவர் கூட இருக்க போறோம். அவர் கணவர் போலவும் நாம் மனைவி போலவும், அதாவது அங்க ஆண் பெண் கிடையாது. அவருக்கு உகந்த அவர் பரிசுத்தமா இருப்பது போல நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமே. அல்லேலூயா.
இப்போ அவருக்காக மட்டும்தாங்க இந்த உலகமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூட இருப்பதற்காக மட்டும்தான். யாரையும் நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல வைக்கவில்லை. ஆனா மனுஷங்க தான் எங்களுக்கு இயேசுவை காட்டிலும் பாவம் அதிகமாக வேண்டும் என்று நரகத்துக்கு போறாங்க. இன்றைக்கு தேவப்பிள்ளைகளே, பரிசுத்தத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க, அன்பை தேடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அது எல்லாமே அவருடைய பெயர் தான். பரிசுத்தமா இருந்தாலும் சரி, நீதியா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, நீங்க இதெல்லாம் உண்மையா தேடிட்டீங்கன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் பதில். அவரை பற்றி தெரிந்து கொள்வதுதான் ஞானமே. அல்லேலூயா. அஹ் இன்னைக்கு இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு உலக பிரகாரமாக இந்த லேடிஸ் இப்போ ஷார்ட்ஸ், வீடியோஸ் அதனால பாருங்க, யாருக்காக தன்னை அதை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாங்க? இல்ல வெளியில போகும்போது வரும்போது கணவனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறாங்களா? கணவன் சொல்ற மாதிரி கேட்கறாங்களா? இது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொன்னா இருப்பாங்களா? அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்ற ரோட்ல போற எல்லாருக்காகவும் நம்மை நாமே அலங்கரிக்க கூடாது. இந்த யாரு என்ன சொல்றாங்கங்கிறதுக்காக நாம நம்மளை மாத்திக்க கூடாது. நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கு பிரியமான ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி உலக பிரகாரமாகவும் மனைவி கணவனுக்கு பிரியமான ஒரு நபராக இருக்க வேண்டும். கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்குமே இன்னைக்கு லைஃப்ல இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், உலகத்துல நடந்து ரோட்ல போறவங்க வர்றவங்க யார் யாரும் தெரியாதவங்களுக்கு பிரியமாக இருக்க ட்ரை பண்றாங்க. கணவனுக்கு பிரியமா இருக்கிற மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல தான் எல்லாமே தவறாகுது. அவங்க பண்ற கிரியைகள், ட்ரெஸ்ஸிங் எப்படி எல்லாமே தவறாக முடிகிறது. அல்லேலூயா. கணவனுக்கு பிரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2வது, அதுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோமர் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் சரீரங்களை துரு இச்சைகளுக்கு கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துர்ப இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அழகான ட்ரிக்கு அப்படிங்கிறது. அவங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட்கட் கிடையாது. இது முழுமையான பாதை தான். இயேசு கிறிஸ்து அணிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்கள் சரீரங்களை துர் இச்சைகளுக்கு உங்களால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்க லைஃப்ல இருக்கும் பொழுது பாவம் விலகி போகும். அல்லேலூயா. அதே போல நீங்கள் பாவத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது, சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை தேடாமலே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாவத்தையோ இந்த உலகத்தையோ தான் தேடுவீங்க. அதை அதிகமாக தேடும் பொழுது, நாட்டம் வைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தூரம் தள்ளுறீங்க. ஒரு இடத்துல அந்த பாவம் உள்ள வருது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அந்த ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு நன்றாக அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைமுக்காக ஏங்கிட்டு இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லா. அல்லேலூயா. அந்த நாள் ஃபுல்லா ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? இன்னைக்கு நான் ஒரு வசனம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு வசனத்தின் ரகசியத்தை எனக்கு சொல்லி தந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இயேசு கிறிஸ்து லூக்கால பாத்தீங்க அப்படின்னா, அவர் இந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, 2 பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்ககிட்ட பணமோ பையோ இல்லைன்னா அது வாங்கி அதை எடுத்துக்கொள். அது பட்டயம் இல்லாதவன் ஒரு காசை கொடுத்து விற்றாவது 2 பட்டயத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாரு. பேதுரு சொல்லுவார், இங்க 2 பட்டயங்கள் இருக்குது ஆண்டவரே அப்படிம்பாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், போதும் அப்படிம்பாரு. அல்லேலூயா. சோ அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க. அந்த இடத்துல பேதுரு இயேசுக்கு அந்த பட்டயத்தை பயன்படுத்தி அந்த பிடிக்க வந்தவங்களுடைய வேலைக்காரன் ஒருத்தனை காதை வெட்டிக்கிறார். அல்லேலூயா. காதை வெட்டினோன்னா அவன் பேர் மலாக்கி. அப்ப இயேசு கிறிஸ்து பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவங்களாம் பட்டயத்தால மடி வாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படி சொல்லி பட்டயத்தை உரையில போடு, நான் என் பிதாவின் பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ, சிலுவைக்கு போகாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவனை திட்டிட்டு அவன் உரையில போடுறான். இயேசு கிறிஸ்து அவரை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அந்த பட்டயத்தை இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அழகாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய 3 விதத்துல சொல்றாங்க. ஒண்ணு தீர்க்கதரிசன நிறைவேலுக்காக, அந்த அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசனம். அதுலயே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது என்று அந்த அடுத்த வசனங்கள்லயே. இல்ல 2வது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் சேஃப்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஈவன் கூகுள்ல நீங்க செக் பண்ணி பார்த்தாலே அதுக்கான நிறைய பேர் அதுக்கான பதில்களை சொல்லியிருப்பாங்க. அது இருக்கலாம்னு சொல்றாங்க. இல்ல 3வது பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டயம் அப்படிங்கறதே இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை அப்படிங்கிறது தான். அப்ப தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா அது செட் ஆகாது. ஆனா ஒண்ணு விஷயம் செட் ஆகும். என்ன அப்படின்னா,
ஆண்டவர் கையில ஒண்ண வச்சுக்க சொல்றாரு. ஆனா அத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது அன்பு செலுத்த தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பட்டயத்த எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அத யூஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவிடம் எல்லா அதிகாரமும் இருந்தது. அவர் அந்த நேரத்துல சிலுவைக்கு போகாம தன்னுடைய தூதர்களை அனுப்பி, அந்த பிடிக்க வந்தவங்கள கொன்று போட்டிருக்க முடியும். இல்ல அவர் விலகி போயிருக்க முடியும். அவர் இந்த சிலுவைக்கு போகாம இருந்திருக்க முடியும். ஆனா அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தார். அல்லேலூயா. தன்னுடைய அதிகாரத்தையும், தன்னுடைய பலத்தையும் பயன்படுத்தினா சிலுவைக்கு போகாம தப்பிச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவரு அவர் எந்திரிச்சு நிக்கும் பொழுதே, அவரு நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுதே, அந்த முன்னிட்ட அந்த வேலைக்காரன்லாம் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று, முன்னாங்கன்ன எல்லாம் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று, அவருடைய மகிமைக்கு முன்பாக நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே, நான் தான் இயேசு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த ஃபோர்ஸ்லயே விழுறாங்க. அவ்வளவுதாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை சுருக்கி வைத்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய பட்டயத்தையோ, தன்னுடைய வல்லமையோ, தன்னுடைய அதிகாரத்தையும் யூஸ் பண்ணாம இருந்தாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம லைஃப்ல நம்மகிட்ட எல்லாமே இருக்கலாங்க. ஆனா அது எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்ப மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்மகிட்ட அடுத்தவங்க சபிக்கிறதுக்கான பவர் இருக்கலாம். ஆனா யாரையும் சபிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. ஒண்ணு செய்யலாங்க. அது ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கட்டும். அந்த மனுஷன் கெட்டவனா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே இவன் ரட்சிக்கப்படும்படிக்கு இவனுக்கு இவனை சரி பண்ணுங்க. இவனுக்கு இந்த சாத்தானிடத்துல ஒப்பு கொடுத்தேன்னு பவுல் சொல்ற மாரி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு இத அனுமதிங்க ஆண்டவரே அப்படின்னு தான் பவுல் சொல்லுவார். அல்லேலூயா. ஆ அவரு தனக்கு எதிராக வந்தவங்களுக்கு ஒண்ணுதான் சொல்லுவாரு. கர்த்தர் அவர்களுக்கு இது அவங்க செஞ்ச கிரியைகளுக்கு தக்கதாக இத கொடுப்பார், பலனை கொடுப்பார் அப்படின்னு தான். அல்லேலூயா. நம்ம எதுலயும் தலையிடக்கூடாது. அதிகாரம் இருந்தாலும் சரி, அவரே தலையிடட்டும். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் 3வதாக அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோ எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்வார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துடைய பெயரே தேவனுடைய வார்த்தை என்பதுதான். அது நமக்கு தெரிஞ்சிருக்குனாலே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு வந்திருக்கிறது என்பது அர்த்தம். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் இயேசு கிறிஸ்து தான். பைபிளோட வார்த்தை வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான். அவர் ஜீவனுள்ள வார்த்தை. அவர் உயிர் உள்ளவர். அவரை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நாம உலக பிரகாரமான மனுஷனுக்கு அது புரியாது, அது தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிந்து கொள்கிறான். நமக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்குமே தேவர்களே, மத்தவங்க கிட்ட நம்மளே ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டா இருக்கிறதா? இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அல்லேலூயா. இத நாம வெளியில கொண்டு வரணும். அல்லேலூயா. மத்தவங்களுடைய சிந்தனையை நம்ம உள்ள கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தனையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு வேணா அந்த நாள் வருங்க. நம்மளுடைய நாள், நாம் இயேசு கிறிஸ்துவோடு போக வேண்டிய நாள் வருங்க. அவர் வருகையில வந்து அவர் வந்து நம்ம இந்த உலகத்துல உள்ள இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற சபை மொத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சரி, இல்ல அவர் நமக்குன்னு தனியாக நமக்கு ஒரு கடைசி நாள் வைத்து நம்ம போனாலும் சரி, என்னைக்கு வேணா இருக்கும், ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, சரீரத்தை துன்ப செய்ய பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தனையே உங்களில் இருக்க கடவுள். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு ஜெபசேவம் ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கிருபை தயவு ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க லைஃப்ல நீங்க இருக்கிறதா ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே, உங்க கூட வாழ்வதற்காக மட்டுமே நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த இந்த உலக பணத்துக்காக நாங்க இல்ல, இந்த உலக பொருளுக்காக நாங்க இல்ல, இந்த உலக வேலையோ சேலரியோ ஆண்டவரே எதுவுமே எங்களுக்கு திருப்தி படுத்தாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை திருப்திப்படுத்த ஒரே நேசர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உங்க கூட இருப்பதற்காக எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பிசாசனம் விழுந்து போனா அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டானது ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு நீங்க நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். நாங்க பாவம் செஞ்சு எல்லாருமே விழுந்து போனவர்கள் தான். ஆனா நீங்க எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்க ஆண்டவரே. நம்ம விசுவாசிப்பதன் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, எங்களை ரசித்தீங்க ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவோம்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்க பாவங்களை எல்லாம் உங்க முன்பாக வச்சுட்டோம் ஆண்டவரே. எப்போ நாங்க வச்சோமோ அப்பவே எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை நீதிமான மாத்திரைக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்க எதற்கும் தகுதி இல்லாதவளா இருந்தாலும் எங்களை உங்களுடைய கல்யாணத்துல ஆண்டவரே உமக்கு உகந்த ஒரு மனவாட்டியாக உங்களுடைய ஒரு கம்பெனியாக எங்களை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த சிலுவையில கடைசி சுற்று ரத்தத்தை வரைக்கும் சிந்தனதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா.
உண்மை என்னாலும் ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. என்னாலும் உண்மை துதிப்போம் ஆண்டவரே. வேதத்தின் ரகசியங்களும் அறியாத விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நன்றி. உங்களுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, துரிச்சைகளை எங்கள் சரீரத்தை பேணாமல் உண்மை தரித்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உண்மை தரித்து கொண்டோம் அப்படின்னா நாங்க எந்த பிரச்சனையும் எந்த துர்வீச்சுக்கும் போக முடியாது. நாங்க பரிசுத்தமா இருப்போம், நாங்க நீதியா இருப்போம், நாங்க ஞானமா இருப்போம், நாங்க எல்லாத்துலயும் பரிபூர்ணமாக இருப்போம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்கு உண்டா இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஜெயித்துரும் ஆண்டவரே. அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு அது ஒண்ணுமே புரியாது. ஆனா நமக்கோ தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுடைய ஆவி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஆவியினாலே ஆவிக்குரிய எல்லா காரியங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. இது மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விஷயமே தவிர இந்த உலகத்துல பாக்குற விஷயங்கள் அநித்தியமானங்கள் ஆண்டவரே. உடைய கிருபை தயவே எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.